அனைவருக்கும் வணக்கம். இனியும் இந்த மண்ணில் யுத்தம் செய்ய இடமளிக்க மாட்டோம். இது யார் சொன்ன தெரியுமோ? உங்களோட ஹீரோ ஜீரோ. செல்ஃபி எடுக்க அலையிறீங்க, போய் திருவிழா மாதிரி கொண்டாடுறீங்க. அவன் வந்து தினாவட்டா சொல்கிறான், அவனே அவன் வாயில சொல்கிறான். அந்த வீடியோ கட்ட நான் கீழே வரோம் பாருங்க. எப்படி சொல்கிறான்டா, வல்வெட்டித்துறை மண்ணுக்கே வந்து எங்களுடைய தேசிய தலைவர் பிறந்த வல்வெட்டித்துறை மண்ணுக்கே வந்து சொல்கிறாராம், இனியும் இந்த மண்ணில் யுத்தம் நடக்க இடமளிக்க மாட்டோமாம். பரம்பரை யுத்தம் செஞ்சது போதுமாம், இனி அடுத்த தலைமுறை யுத்தம் செய்யக்கூடாதாம். அப்போ என்ன தெனாவட்டா சொல்கிறான் பாருங்க. அதாவது இனிமேல் அந்த புரட்சி எண்ணமோ யுத்த எண்ணமோ எல்லாம் கிடையாது. அப்போ இதை சொல்ல சில சொல்கிறாங்க, ஒருவேளை கொஞ்ச காலம் விட்டு பார்ப்போம், விட்டு தமிழத்தை பிரித்து தந்துடுவாராம். விட்டு பார்ப்போம், பிரித்து தர்றான்னு பார்ப்போம். எல்லாம் அரசியல் நிகழ்ச்சி நிரல் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கு. அவன் ஆறு ஜேவிபி யார் உங்களுக்கு தெரியும். சுனாமிக்கு வந்த காசையே தமிழருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால்தான் அவன் சரி பழைய கதை அது இதுன்னு சொல்லுவீங்க. என்னதான் செய்யுறீங்க நீங்கள்? என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது, நீங்கள் போய் தான் போகிறீங்க, என்ன கொண்டாட தான் போகிறீங்க. சரி ஓகே. ஆனால் நாங்கள் கேட்குற ஒன்றே உண்டு, என்னென்னு சொன்னால், தயவு செய்து எங்களுடைய தேசிய தலைவரையும் எங்களுக்காக போராடின உன்னதமான தேசிய தலைவரையும் எங்களை அழிக்கணும் என்று நினைச்ச இந்த அனுர கூட்டத்தையும் சம்பந்தப்படுத்தி இணைச்சி இந்த சமூக வலைத்தளங்களை போட்டு எங்களோட தமிழர்களுடைய மானத்தை வேண்டாதீங்க. இப்போ வெளியில் அவன் வந்தது வெளியில் இப்போ காட்ட போகிறான், கொண்டே ஐநாவில் கொண்டே காட்ட போகிறான். இந்த இடத்துக்கு போனான், இந்த தமிழர்கிட்ட இடத்துக்கு போனான், என்னுடைய வரவேற்பு பாருங்கள், தமிழர்கிட்ட மன மாறிட்டு நான் அவ்வளோத்துக்கு நாட்டை கொண்டு போகிறேன்ட்டு காட்ட போகிறான். அதுக்கு தான் நான் வந்து அதான் நம்ம நிகழ்ச்சி நிரலே அதுதான். இது விளங்காமல் எங்களுடைய ஆக்கள் அவனை தூக்கி வச்சுக்கிறீங்க. சரி, நீங்கள் பட்டுத்தான் தெளிவணுமென்று இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் அவனை தூக்கி பிடிக்கிறீங்க. எதுக்கு தேசியத்தலைவர் ஒப்பிடுறீங்க? அவனை தூக்கி பிடிக்கிறோம், தேசியத்தலைவர் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே. தேசியத்தலைவர் வேறு, இவன் வேறு. எங்கட தேசியத்தலைவர் கிட்டனேட அம்மாவோட அந்த ஃபோட்டோவையும் இந்த இவன்ட ஃபோட்டோ வேறு அம்மாவால் அந்த ஃபோட்டோவையும் போட்டு சம்மந்தப்படுத்தி கேட்குறீங்க. கிட்டன்னாரு, தேசிய தலைவராரு, இந்த அம்மா, இந்த அனுராரு, சாதாரண அடிப்படை அறிவும் அடிப்படை ஒரு தன்மானமே இல்லாத ஆக்கள்னா நான் சொல்லுவேன். நான் இப்படி இந்த சோசியல் மீடியாவில் போடுறது இப்படி அந்த அப்புட்டு சரி அவன் வர்றான், சரி அவன் உங்களுக்கு நல்ல செய்கிறான்னு வச்சாலும் அவன் வர்றான், அவன் வேலை செய்கிறான், சரி அவன் நல்லது செஞ்சாலும் அவன்ட பாட்டில் அவனை பற்றி நீங்கள் போடுங்க. என்னத்துக்கு எங்களுடைய தேசிய தலைவரோட ஒப்புறீங்க? அதைத்தான் நான் கேட்குறேன். தயவு செய்து இந்த வேலையை செய்யாமல் இருங்க. நன்றி, வணக்கம்.